இன்னொன்று சொல்லுவோமா? ஏன் அண்ணாமலை கட்சியில் போய் சேர்ந்தார். அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர். தெரியுமா தெரியாதா? உங்களுக்குலாம் தெரியுங்களா? ரஜினிகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சா அதில் ஒரு பதவி வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவர் அங்கே கர்நாடகாவில் இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஆசை. அதே நடிப்பு மேலே அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வழியாக அப்படியே வந்தார், அந்த வேலையை விட்டார், இங்கே வந்தார், எல்லாம் பயங்கரமான ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. ஒரு இடத்துக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அவரு. ஆமாம், தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா பாலிய ஜல்ஜா கட்சியா, அது என்ன கட்சி? பிஜேபி தானே. 15 நாளைக்கு பயங்கர ஜொல்லு பார்ட்டியா? இது வேற மாதிரி இருக்கு. ஏங்க இது நான் சொல்லலைங்க, பத்திரிகையில் எதுவும் போட்டு விட்டுறாங்க. அண்ணன் சொன்னது அப்படி வாங்கி சொன்னேன், அவ்வளோதான். ஆமாம், அது ஐயோ 15 நாள் ஜொல்லு பார்ட்டிங்கிறது இப்போ தான் தெரியுது. அப்போ ஒரு வழியாக வந்துட்டார். தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு தலைவராக போட்டிருப்பா அப்படின்னா தலைவராக போட்டாச்சு. போட்ட உடனே அங்கேருந்து ஒரு நாள் நம்ம ஆள் 10 வருஷமாக நான் நாட்டை நாசமாக்கி நத்த படாக்கி நடு ரோட்டில் விட்டுட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்காருல நம்ம ஆள் மிஸ்டர் மோடியா ரெண்டு பேருமா சொல்கிறாங்க. மோடின்னு மோதி இப்போ கடைசியில் மோதி ஆகிட்டாரா? இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு பேதி ஆகிடும். ஆமாம், அந்த தேர்தலோட கடைசி. அதுக்கப்புறம் அவ்வளோ பேதியோ ஆகி எங்கே போய் கிடக்காதே தெரியாமல் அந்த இருக்கு போகிற வாய்ப்புகள்லாம் இன்னும் இருக்குது. இப்போ என்ன பண்ணார், அண்ணாமலையை கூப்பிட்டு, என்னப்பா 10 வருஷம் அற்புதமாக நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நீங்கள் சொல்லக்கூடாது, இதை வந்து வெளியே இருக்கிற ஆட்கள் சொல்லணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம நாட்டில் கடன் செலுத்த ஒரு 5 முட்டாளை கூட்டிட்டு வாய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்ட்ட அவர் அண்ணாமலை கிட்ட. உடனே அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, 5 முட்டாளை கண்டுபிடிக்கணுமா? இது எனக்கு புதுசா இருங்க, இப்போ கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பேரை கூட்டு விட்டாங்க. இந்த 3 பேர் யார் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு 3 பேர் நிற்கிறான். அவர் பேர் என்னப்பா? ஐயா என் பேர் டிடிவி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே, ஆமாம் இவர் என்னப்பா, இவர் என்ன முட்டாள்தனம் பண்ணார் அப்படின்னு மோடி கேட்ட உடனே அண்ணாமலை சொல்கிறார், நீங்கள் தானே முட்டாளை தேடி கண்டுபிடிச்சி போட்டு சொன்னீங்க. இவர் அவர் வீட்டுடைய ஓட்டு மேலே ஏறி உட்காந்து ஒவ்வொரு ஓடாக பிரிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ இறக்கி கேட்டேன், யோ இந்த ஓடு மேலே உட்காந்து எதுக்கே ஓட்டை அப்படியே ஒன்று கலத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், எங்கள் தலைவர் சொன்னார், வர்ற தேர்தலில் ஓட்டை பிரித்தா நாங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார், அதான் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ இவர் தான் நம்ம தேடினாலும் சொல்லி இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஐயா சரி விடுப்பா. ஆமாம், அடுத்து வேற யாருப்பா? இவர் உங்கள் ஆள் தான், உங்கள் பக்கத்துலேயே தானே இருப்பார், அமித்ஷா அப்படின்னார் அவர் பேர். ஆமாம் அமித்ஷா, ஆமாம் இவர் ரொம்ப புத்திசாலியாச்சே அப்படின்னு அவர் பண்ண கதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு. நீ என்னப்பா பண்ண அப்படின்னார். கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மெலியணும், பிரச்சாரத்துக்குலாம் வேகமாக கிளம்பணும்ல, உடம்பு கொஞ்சம் மெலியணுங்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். அதான் அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காப்ல எங்கே போகிறாரு அப்படின்னு. போன உடனே அவங்க எந்த நாள் கேட்டிருக்காரு, உங்களுக்கு உடம்பு மெலியணுமா? ஆமாம் நம்மக்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா. அமித்ஷா சொன்னார், சரியா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பேர் அப்படின்னா, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னோடனே, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போதும், எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் சிக்குன்னு அப்படி கருத்தை குட்டி மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சரி, இந்த பக்கம் அங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், ஆர்டினரி 5000 ரூபா கட்டணும், பணம் கட்டியாச்சு. நேரே அமித்ஷாவை உள்ளே அனுப்பிட்டாங்களாம். உள்ளே அனுப்பின உடனே உள்ளே போன அந்த ரூம் எல்லாம் டேபிளுக்கு எல்லாம் உடஞ்சி சின்ன பண்ணமாய் கிடந்தது. அப்படி என்னடா இப்படி கிடக்கு, இது இப்படி நமக்கு உடம்பு மெலியும் அப்படின்னு பார்த்தா, அந்த ரூம் கடைசியில் பார்த்தா ஒரு 18 வயசு பொண்ணு அப்படிங்க நின்றுக்கிட்டு அது சிரிச்சிரு. ஆஹா நம்ம ஆளு, ஓ இந்த ட்ரீட்மெண்ட்டு இப்படித்தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம தொட்டுறணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இவர் ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு ஓட ஆரம்பிச்சிட்டு, ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட அது ஓட இவர் ஓட 15 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த உடனே என்னையா என்னங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க? ஆமாம் சரி விடுங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஆர்டினரியாக இப்படி இருந்தால் ஸ்பெஷல் இதை விட பிரமாதமாக இருக்கும்ல, அதனால் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. அது கூட 5000 கிட்டணும் தாரே. அமித்ஷா உள்ளே போகிறார். அதே மாதிரி இந்த டேபிள்லாம் உடஞ்சி கிடக்கு,
அந்த கடைசியில் இங்கே 18 வயசுல நின்றுச்சு. அங்கே என்ன வயசுன்னு பார்த்தா 93 வயசுல ஒரு பாட்டி நிற்குது. டேய் இது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டி இவரை விரட்ட இது ஊருக்குள்ளேயே கடந்து ஓடிட்டு கிடந்து நாக்கு தள்ளி வெளியே வந்து விழுந்தாருங்க. இவர் தாங்க அந்த 2வது முட்டாள் அப்படின்னு. சரி நான் கேட்டது கொண்டு 5 முட்டாள் கேட்டேன், நீ 2 பேரை கூட்டு வந்திருக்க. ஆமாம், அடுத்த முட்டாள் யார் அப்படின்னா ஊர்லேயே 1000 வேலை இருக்கும்போது இந்த முட்டாளை தேடி அந்த வேலையை ஏன்ட்ட கொடுத்தீங்கள, நான் தான் அந்த 3வது முட்டாள் அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை. ஆமாம் சரி, அப்போ இந்த 4வது முட்டாள் யார் அப்படி? 4வது 5வது இந்த 2 முட்டாளுமே யார் அப்படின்னா எங்கள் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு நல்லது செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நாட்டையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் போய் கூட்டுவான்னு இப்படி ஒரு அனுப்புறீங்களே, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யணும். அந்த 5வது முட்டாள் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து சொன்னாங்களாம். அந்த மாதிரியான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கு.